பாரதியின் உரைநடையின் சிறப்பை, மகத்துவத்தை, பெருமையை, அழகை, சிந்தனை திறனை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக பாரதியின் உரைநடையில் இருந்து ஒரு பகுதியை சொல்கிறேன். நீ அடுத்த ஜென்மத்தில் விலங்காய் பிறப்பாய் என்று சொன்னால் மனம் பதைக்கிறது. இந்த ஜென்மத்திலேயே நாம் மிருகங்களைப் போல இருப்பதை நம்மில் பலர் கவனிப்பதே கிடையாது. நம்மை கவனிக்கும் இடத்து, நம்மை நாம் கவனிக்கும் இடத்து எத்தனை விதமாய் மிருகங்களாய் இருக்கிறோம் என்பது தெரியும். வஞ்சனையாலும் சூத்திரத்தாலும் சமயத்திற்கு ஏற்ப பலவித கபடங்கள் செய்து ஜீவிப்பவன் நரிதானே. ஊக்கமில்லாமல் ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டு மனம் சோர்ந்து தலைகவிழ்ந்து உட்கார்ந்திருப்பவன் தேவாங்கு. மறைந்திருந்து பிறருக்கு தீங்கு செய்கிறவன் பாம்பு. தாமதத்தில் புகழிலும் விருப்பமில்லாமல் அற்ப சுகத்தில் மூழ்கி கிடக்கிறவன் பன்றி. இதில் எந்த மிருகம் நம்முள் இருக்கிறது என்று நாம் தேடி பார்க்க வேண்டும் என்று வழிவகுத்து கொடுக்கிறார் மகாகவி பாரதியார்.